ஸோ எனக்கும் டயபெட்டிக் இருக்குது. அதாவது கன்சீவ் ஆன ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்லேயே எனக்கு வந்து சுகர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன், அதாவது ஸ்டார்டிங்கில் நான் ஒரு 6 to 7 மந்த் நான் வந்து மெடிசன் தான் எடுத்தேன், டேப்லெட். பட் அந்த அளவுக்கு அது கண்ட்ரோல் ஆகாது பேபி க்ரோ ஆக. ஸோ இன்சுலின் வந்து பெஸ்ட்டு. ஸோ மெயின் ஃபுட் கண்ட்ரோல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரோட்டீன்ஸு, ஃபைபர்ஸ், ஸோ நம்ம இதை எடுக்க ஆரம்பித்தாலே வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து மாவுச்சத்துக்களை குறைக்கணும். அண்ட் ஸ்வீட்ஸ் கிரேவிங் வந்தாலும் நம்ம வந்து குழந்தை க்ரோ ஆகுற வரைக்கும் அட்லீஸ்ட் நம்ம அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ப்ரெக்னென்சியில் எந்தெந்த வேல்யூ இருந்தால் நல்லது, குழந்தைய அஃபெக்ட் பண்ணாதுன்னு நம்ம பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் 1 hour கழித்து நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சுகர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 140 இருக்கிறது ஐடியல். ஸோ 2 hourல 120 இருக்கிறது ஐடியல். ஃபாஸ்டிங் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஃபாஸ்டிங் வந்து 90 தான் இருக்கணும். ஸோ ப்ரெக்னென்சியில் ஃபுட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ட்ரிகர் பண்ணிவிடும். அதுவும் ப்ரெக்னென்சியில் நீங்கள் கார்போஹைட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, மாவுச்சத்துக்கள் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பயங்கரமாக